கோல்டு விற்கிற விலைக்கு எப்படி சேவ் பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? ஜஸ்ட் 100 ரூபாயில இருந்தே கோல்டுல சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் இன்னைக்கு வந்து தங்கமயில் டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து உங்களுக்கு கோல்டு சேவிங் ஸ்கீம். பட் நீங்க 100 ரூபாயில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம வந்து பெரிய பெரிய ஷோரூம்லலாம் வந்து மினிமம் வந்து கண்டிப்பா 500 1000 அந்த மாதிரி இருக்கும் மாசம் மாசம் கட்டுறதுக்கு. பட் இதுல இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்தே ஸ்டார்டிங் அண்ட் ஒரு நாளைக்கு 100 ரூபாயில இருந்து எவ்வளோ வேணா சேவ் பண்ணணும். எந்த ஒரு லிமிட்ஸுமே கிடையாது. இப்போ நீங்க ஒரு மந்த்லி சிட் போடுறீங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை கட்டணும் அந்த மாதிரி இருக்கும். பட் இதுல நீங்க ஒரு மாசத்துல ஒரு நாளும் கூட நீங்க கட்டலாம், இல்ல வாரம் கட்டலாம், 2 வாரத்துக்கு ஒரு தடவை கட்டலாம், இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை கட்டலாம். டோட்டலி உங்க விருப்பம் தான். அது மட்டும் கிடையாது, இன்னொரு பெனிஃபிட்டா ஃபர்ஸ்ட் ஒரு சில நாட்களுக்கு நீங்க சேவ் பண்ற ஒரு அமௌண்ட்டுக்கும் தங்கமயில் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க 5%. அண்ட் நீங்க சேமிக்கிறது வெயிட்டா தான் ஆட் ஆக போகுது. அதுவுமே ஒரு பெனிஃபிட். 330 நாள் கழிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேவிங் ஸ்கீமை ஆன்லைன்லயும் ரெடீம் பண்ணிக்கலாம், நேர்ல ஷோரூம்லயும் விசிட் பண்ணி நீங்க ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க சேவ் பண்ண வெயிட்க்கு. அண்ட் இது எல்லாமே நீங்க ஈஸியா உங்க வீட்ல இருந்தே ஃபிங்கர் டிப்ல, அதாவது உங்க போன்லயே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். வெளியே வந்து அவங்க ஷோரூம்ல போய் ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி. அண்ட் ஒரு தடவையும் ரொம்பவே ஈஸியா கன்வீனியன்ட்டா நீங்க மணி சேவ் பண்ணலாம் கோல்டுல உங்க வீட்ல இருந்துட்டே உங்க போன் மூலியமா. இப்போ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கோல்டு சேவிங் ஸ்கீம்ல ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட அஃபிஷியல் ஆப்போட டவுன்லோட் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களோட பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோருக்கு ரீடைரக்ட் ஆகும். ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணதும் இப்படிதான் இருக்கும். வெல்கம் டு தங்கமயில் டிஜிகோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட சேவிங்ஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கோல்டு ஜுவல் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஒரு சைன் அப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் டீடைல்ஸ் கேட்கும். உங்களுடைய பேரு, உங்களோட இமெயில் ஐடி இது எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் கீழே வந்து ஒரு குட்டி செக் பாக்ஸ் இருக்கும், ஐ அக்ரி டு டர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அண்ட் பிரைவசி பாலிசின்னு சொல்லிட்டு. அது வந்து டிக் கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற அந்த எல்லோ கலர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வந்து ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபை ஆயிட்ட பிறகு எம்பின் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க லாகின் பண்றதுக்கு ஒரு தடவை நீங்க ஆப் ஓபன் பண்ணும்போது இந்த பின் வந்து என்டர் பண்ணிட்டு தான் நீங்க ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் இது வந்து நம்ம சேவிங்ஸ் ஆப் தான் இல்லைங்களா. சப்போஸ் வேற யாராவது உங்களோட போன் பார்த்தாலும் இந்த ஆப் கிளிக் பண்ணாலும் இந்த எம்பின் இல்லாம உங்களால நீங்க எவ்வளவு சேவ் பண்ணிருக்கீங்க ஒரு எதுல சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க எதுவுமே உங்களால பார்க்க முடியாது. அந்த ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ரீசனுக்காக தான் இந்த எம்பின் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க சீக்ரெட்டா. அண்ட் அகைன் கன்ஃபார்ம் எம்பின்லயும் அதே எம்பின் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு. அண்ட் நீங்க என்டர் பண்ற இந்த பாஸ்கோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை நீங்க ஆப் லாகின் பண்றதுக்கும் ஒரு தடவை நீங்க சேவ் பண்றதுக்கும் இந்த பாஸ்கோட நீங்க என்டர் பண்ணலாம். அவ்வளவுதான். எம்பின் செட் பண்ணிட்ட பிறகு கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட தங்கமயில் டிஜி கோல்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததும் ஜாயினிங் ஃபார்ம் அப்படின்னு வரும். அதாவது நீங்க கேவைசி டீடைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி நீங்க வந்து ஸ்கீம்ல ஜாயின் பண்றதுக்கு. ஆல்ரெடி நம்ம கொடுத்திருந்த பேரு, மொபைல் நம்பர், இமெயில் அது எல்லாமே வந்துடும். அதுக்கு பிறகு நீங்க அட்ரஸ், உங்களுடைய பின்கோட் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ பேன் நம்பர், உங்க பேன் கார்டு நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு நாமினி நேம், யாரை நீங்க நாமினியா வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர் கொடுத்துக்கோங்க. அண்ட் நியரஸ்ட் தங்கமயில் ஷோரூம்ல உங்களோட லொகேஷன் கிட்ட இருக்கிற ஷோரூம் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அதுல நீங்க ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு ஐ கன்ஃபார்ம் தட் ஐ எம் ஓவர் 18 years of age, அதாவது 18 வயசு மேல எனக்கு ஆயிடுச்சு அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிறது தான் அந்த குட்டி செக் பாக்ஸ். அதை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க, ஆரஞ்சு கலர் பட்டன். இது ஆக்சுவலா என்னோட செகண்ட் டைம் ஜாயினிங். ஆல்ரெடி நான் ஒரு தடவை ஜாயின் பண்ணி சேவ் பண்ணி பர்ச்சேஸும் பண்ணிட்டேன். குட்டி கோல்ட் காயின் டைனி சேவிங்ஸ் தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். பட் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஷோரூம் கிடையாது, வேறு ஷோரூம் கொடுத்துருந்தேன். பட் ஆன்லைன்லேயே நான் ரெடீம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து அதுக்காக அந்த ஊருக்கு போகிறதுல வந்து ஐடியா கிடையாது. பட் இப்போ நான் வந்து சென்னை கொடுத்துட்டேன். ஏன்னா சென்னையில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்மிட் கொடுத்துட்ட பிறகு உங்களோட கேவைசி டீடைல்ஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. அதாவது ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணதே இன்னொரு தடவை கேட்கும், அவ்வளோதான். உங்களோட நாமினி டீடைல்ஸ், அதுக்கு பிறகு உங்களோட ப்ரூஃப், அதாவது பேன் கார்டு, அப்புறம் நியரஸ்ட் தங்கமயில் ஷோரூம் நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்களோ அது ஒரு தடவை வரும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு எப்பவுமே நம்ம ஸ்டோர்லாம் எப்படி ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போதே ஒரு அமௌண்ட்க்கு பே பண்ணுவோம், அதே மாதிரி தான். இதில் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்க ஸ்டார்டிங் 100 rupeesல இருந்தே சேவ் பண்ணலாம். நீங்க 100 ரூபாயில இருந்து எந்த அமௌண்ட் வேணா வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாவே வந்து காமிக்கிறேன். கொடுத்ததும் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். கார்டு, நெட் பேங்கிங், ஜிபே எல்லாமே இருக்கு. நீங்க எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி பேமெண்ட்டை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜிபே அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களோட ஆப்கே வந்துட்டு போயிடும்.
ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட சீக்ரெட் பின் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆகும். எப்பவுமே நீங்கள் மற்ற ஸ்டோர்ஸ் அதெல்லாம் பண்ணுற மாதிரி. தட்ஸ் இட். உங்களோட பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆனதும் தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிஜிகோல்ட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் உங்களோட அந்த பேமெண்ட் வந்துட்டு உங்களோட பாஸ்புக் நம்பருக்கு வந்து ப்ராசஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். எவ்வளோ பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்புக் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களோட பாஸ்புக்கான நம்பர். இப்போ நார்மலாக ஒரு பேங்க்ல நம்ம பாஸ்புக் இருக்கும் இல்லைங்களா நம்பர், அந்த மாதிரி தான். நீங்கள் வேணும்னா ஜஸ்ட் இன் கேஸ் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் உங்களோட பாஸ்புக் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கு பிறகு உங்களுக்கு செட் டார்கெட். ஸோ நீங்கள் சேவிங்ஸ்க்கு ஒரு டார்கெட் வைக்கலாம். கண்டிப்பாக இப்போ ஒரு கோல் வந்து ஜஸ்ட் ரேண்டமாக வந்து நான் சேவ் பண்ண போகிறேன், நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், கோல்டில் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட ஒரு டார்கெட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் வந்து அந்த கோல் நோக்கி போகிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எவ்வளோ குட்டி டார்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. லைக் ஒரு கிராம் சேவ் பண்ணோம் அப்படின்னாலும் சரி, இல்லை அரை கிராம் கூட ஓகே தான். உங்களால் வந்து என்ன டார்கெட்டாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் பாஸ்புக் போட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அண்ட் இங்கே வந்துட்டு ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே டார்கெட்லாம் காமிக்கும். அண்ட் டார்கெட் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது காமிக்கும். அண்ட் சேவ் நவ் அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் கலர் பட்டன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் ஒரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணலாம். உங்களோட டிஜிகோல்ட் சேவிங் ஸ்கீமில் நான் சொன்ன மாதிரி டெய்லி 100 ரூபாயிலிருந்து எத்தனை வாட்டி வேணா அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் சேவ் பண்ண லிமிட்ஸ் கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டெபிட் ஆகுற மாதிரி அக்கௌண்ட்டில் இந்த டேட்க்கு வந்து ஒரு மேண்டேட் கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. ஜஸ்ட் நீங்களும் வாலண்டியராக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எவ்ரி டைம் உங்களுக்கு வந்து இன்கம் வரும்போது நீங்கள் வந்து ஞாபகமாக இந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் சேவ் நோ பட்டன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் உங்களோட கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1 கிராம் சேர்க்கணும்னா மந்த்லி எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஆப்லேயே வரும். அதை வச்சு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஒரு செட் டார்கெட்டாக நான் வந்து மாதம் வந்து 500 சேவ் பண்ண போகிறேன், மாதம் வந்து 1000 rupees சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக வந்து சேவ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குது. டெய்லி சேவ் பண்ணலாம், இல்லைனா வாரம் சேவ் பண்ணலாம். லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து வார சேலரி வர பர்சன் அப்படின்னா நீங்கள் வீக்லி வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை வந்துட்டு மந்த்லி நீங்கள் சேவ் பண்ணலாம். அண்ட் இல்லை ஒரே நாளில் மல்டிபிள் டைம்ஸும் சேவ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஆல்சோ ஈஸியாக 100 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. லெட்ஸ் சே நீங்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து செலவெல்லாம் பண்ணிட்டீங்க, 200 rupees உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது. அண்ட் உங்களால் வந்து மந்த்தை வந்து மேனேஜ் பண்ண முடியும் இது இல்லைனாலும் அப்படிங்கும்போது அது சும்மா இருக்கிறதுக்கு நீங்கள் அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடலாம் கோல்டில். அன்னைக்கு ரேட்டுக்கு வெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். கோல்டு போயிட்டு இருக்கிற ரேட்டுக்கு கண்டிப்பாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஃபியூச்சரில் அதோட ரிட்டர்ன்ஸ் நல்லாவே இருக்க போகுது. ஜஸ்ட் பாருங்க, போன வருஷம் February month 22 கேரட் 1 கிராமோட ரேட் 5820 அண்ட் இந்த February பாருங்க 8000 கிராஸ் ஆகியிருக்கு. தட்ஸ் இட். ஐ திங்க் இதுதான் ஒரு குட் ரீசன் நீங்கள் வந்து கோல்டில் வந்து சேவ் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 75 நாளுக்கு உங்களுக்கு வந்து 5% வந்து பெனிஃபிட். அதாவது நீங்கள் 100 ரூபாய் சேவ் பண்ணீங்கன்னா அவங்க சார்பாக தங்கமயில் வந்து 5 ரூபாய் போடுவாங்க. அந்த மாதிரி தான் சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 5% அவங்க வந்து நமக்கு பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல பெனிஃபிட் தான். அதுக்கு பிறகு 76லேருந்து 151 நாள் வரைக்கும் 3.75% அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு 226 days வரைக்கும் 2%, 301 days வரைக்கும் 0.75%, 301லேருந்து 330 வரைக்கும் பெனிஃபிட் வந்து கிடையாது, 0. 330 நாள் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ரெடீம் பண்ணிக்கலாம் ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் அவங்களோட ஸ்டோர்ஸில் விசிட் பண்ணி. உங்களுக்கு ஜுவல் பிடிக்கும்னா நீங்கள் ஜுவல்லாக வாங்கி போட்டுக்கலாம். கோல்டு ஜுவல்லரியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாகவும் இருக்கும். அப்படி இல்லை ஜுவல்லரி பிடிக்காதுன்னா நீங்கள் கோல்டு காயினாகவும் வாங்கி நீங்கள் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணுறீங்கனாலும் கோல்டு காயினை சேவ் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் நீங்கள் அந்த கோல்டு காயின் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற டிசைன்ஸ் ட்ரெண்டி டிசைன்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர்டான ஃபியூச்சருக்கு சேவிங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதில் கோல்டு சேவிங்ஸும் ஒன்று. ஜஸ்ட் நம்ம 100 ரூபாவா அப்பப்போ நம்ம சேவ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு நல்ல சேவிங்ஸாக அக்யூமுலேட் ஆகும். அண்ட் நம்ம ஃபியூச்சருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, சிறுதுளி பெருவெல்லம். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணும் செக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோ. நம்ம எல்லாரும் சேவ் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். அண்ட் நான் என்னோட போன ஸ்கீமில் சேவ் பண்ணி வாங்கின கோல்டு காயின் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. இதில் அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்க, உங்களை நான் அந்த வீடியோக்குள்ள பார்க்குறேன். பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். டாடா லவ்லீஸ்.